கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேரருளாலும் பெரும் கிருபையாலும் அவனுடைய புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட பாக்கியங்களில் ஒரு உணர்வுபூர்வமான உணர்ச்சி ததும்பல் நிறைந்த ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பமாக இருக்கின்றது. உலகத்தினுடைய தொன்மையான பழமையான பயணத்தை செய்வதற்காக, புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஈமான்தாரிகள் முஸ்லிம்கள் அந்த புனித பயணத்திற்காக, அந்த தொன்மையான பயணத்திலே தங்களை இணைத்துக் கொள்வதற்காக உலகம் முழுவதும் அதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள், தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே இந்த வருடத்தினுடைய ஹஜ்ஜுக்காக நம்முடைய இந்தியாவிலிருந்து புறப்படக்கூடிய முதல் விமானம் வரக்கூடிய ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் விமானம் இந்தியாவிலிருந்து புறப்பட இருக்கின்றது. நம்முடைய தமிழகத்திலிருந்து வரக்கூடிய மே 5ஆம் தேதி முதல் விமானம் ஹஜ்ஜுக்காக செல்ல இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த வருடம் ஹஜ் கமிட்டியின் மூலமாக 1,25,000 நபர்களும், டிராவல்ஸ்கள் மூலமாக 50,000 நபர்களும், கிட்டத்தட்ட 1,75,000 நபர்கள் நம்முடைய இந்தியாவிலிருந்து ஹஜ்ஜுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழகத்திலே 4060 பேர் ஹஜ் கமிட்டியின் மூலமாகவும், மேற்கொண்டு 1000 சொச்சம் நபர்கள் டிராவல்ஸ் மூலமாகவும் ஹஜ்ஜுக்கான தயாரிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே நம்முடைய கரூர் மாவட்டம் 191 பேர் ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொன்மையான பழமையான பயணத்தை செய்ய இருக்கக்கூடிய இந்த வருடத்திலே உலகம் முழுவதும் இருந்து அந்த புனித பூமிக்கு செல்ல இருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜுகளையும் ஹஜ்ஜே மப்ரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய பயணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லேசானதாக, சிரமமற்றதாக, பாதுகாப்பானதாக அமைத்து அருள் புரிவானாக. நமக்கும் வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்முடைய குடும்பத்தார்களோடு அந்த புனித பூமிக்கு ஹஜ் உம்ரா செய்வதற்கு அந்த நசீபையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பயணங்கள் இன்னைக்கு ஹஜ்ஜுக்காக மக்கள் உலகம் முழுவதும் இருந்து அந்த புனித பூமிக்காக பயணம் செய்ய இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பயணங்கள் என்பது ஒன்றரை கலந்த ஒரு விஷயமாகவும் இன்றியமையாத ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பயணம் செய்யாதவர்கள், டிராவல் பண்ணாதவர்கள், சஃபர் செய்யாதவர்கள் என்பதாக சொல்லி நம்மள யாருமே இருக்க மாட்டோம். ஏழை, பணக்காரர், ஆட்சியாளர், அதிகாரிகள், ஊழியர்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பிறந்த குழந்தைகள் முதல் கொண்டு மனித வாழ்க்கையில் பயணம் என்பது ஒரு பெரும் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வேலைகளுக்காக, தங்களுடைய அலுவல்களுக்காக அல்லது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் இன்ப பயணமாக, துன்பங்கள் அதனுடைய பயணமாக, புனித பயணமாக, தியாக பயணமாக, புலம்பெயர் பயணமாக, அல்லது அனுதினமும் நம்முடைய வீடுகளுக்கும் கடைகளுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் ஏதாவது ஒரு ரீதியிலே அனுதினமும் காலை எழுந்ததிலிருந்து இரவு வரைக்கும் ஏதாவது ஒரு நடைபயிற்சியோ அல்லது 2 வீலரிலோ அல்லது 4 வீலரிலோ ஏதோ ஒரு பயணங்கள் இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். பயணங்களையும் நம்மையும் இந்த உலகத்திலே தனிமைப்படுத்திவிட முடியாது, பிரித்துவிட முடியாது. மனித வாழ்க்கையில் பயணங்கள் என்பது, சஃபர் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு மிகப்பெரிய அங்கம் வகிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பயணங்கள் அது பாதுகாப்பாகவும் இருக்கணும், பயன் தரக்கூடியதாக, இம்மை மறுமையினுடைய பயனை பெற்று தரக்கூடியதாகவும் இருக்கணும், படிப்பினைக்குரியதாக இருக்கணும், அதே போல பரவசத்துக்குரியதாக, நமக்கான மகிழ்ச்சியாக, இன்பத்தை தரக்கூடிய அப்படிப்பட்ட பயணங்களாகவும் அது இருக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய பயணங்களை அல்லாஹ் இது போன்று அமைத்து தந்தல் புரிவானாக. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான், குல் சீர் ஃபில் அர்ல் ஃபன்சுர் கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். படிப்பினையோடு நீங்கள் இந்த உலகம் முழுவதையும் சுற்றி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். முழு உலகத்திற்கும் நீங்கள் சுற்றுலா செல்லுங்கள், நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு இந்த உலகத்திலே பயணியுங்கள்.
அவைகளை ஒரு படிப்பினை கண்ணோட்டத்தோடு நீங்கள் பாருங்கள். உலகத்துல அல்லாஹுடைய அருள் பெற்ற மக்கள், அல்லாஹுவால் பாக்கியம் செய்யப்பட்ட அந்த நல்லோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள், அந்த அடையாளங்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து இன்று வரைக்கும் நடந்த பெரும் பெரும் நன்மாராயங்கள், நலவுகளின் அதனுடைய அத்தாட்சிகள், ஆயாத்துகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுக்கு மாறு செய்ததினால் இந்த உலகத்தில் அட்டுழியம் புரிந்ததன் காரணமாக அழிக்கப்பட்ட மக்கள் எப்படி ஆனார்கள், எப்படி அழிக்கப்பட்டார்கள், அந்த இடங்கள் தடங்கள் இன்றைக்கும் அது தடம் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. படிப்பினையாக நீங்கள் முழு உலகத்தையும் சுற்றி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். கரிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பயணம் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாக நீங்கள் பயணம் செய்யுங்கள். ஏன் என்பதாக சொன்னால், வஸாஃபிர் ஃபஃபில் அஸ்ஃபாரி ஹம்ஸு ஃபவாயித், பயணம் இருந்து கொண்டிருக்கின்றதே ஒவ்வொரு மனிதனுக்கும் 5 விதமான நன்மைகளை வைத்திருக்கின்றது. அந்த பயணத்துல, அந்த சஃபர்ல, அந்த டிராவலிங்ல 5 விதமான நன்மாராயங்கள், நிலவுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். முதலாவதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, தஃபர்ரஹு ஹம்மீன், உண்மையிலேயே பயணம் இருக்கின்றதே அது கவலைகளுக்கான ஒரு நிவாரணி என்பதாக சொன்னாங்க. மனதிற்கு ஒரு சுக்குனியத் கிடைக்கும். நம்முடைய வேலைகள், அலுவல்கள், பலவிதமான மன அழுத்தங்கள் இவைகளிலிருந்து வெளிவருவதற்காக இன்றைக்கு இந்த கோடை காலத்தில் அதிகமான மக்கள் சுற்றுலாக்களுக்காக, பல இயற்கை கோடைவாச தலங்களுக்காக செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இதைதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, தஃபர்ரஹு ஹம்மீன், நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள், அந்த பயணம் இருக்கின்றதே நம்முடைய கவலைகளுக்கெல்லாம் நிவாரணியாக அமையும். மனதிற்கு ஒரு அமைதியை, மனதிற்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலையை அந்த பயணங்கள் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பயணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றதே அது பரக்கத்துகளை பெற்று தரும். வாழ்க்கையிலே வளத்தை, பொருளாதாரத்தினுடைய மேம்பாட்டை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் மூலமாக உள்ளூரிலிருந்து வெளியூர் செல்கின்றார்கள், உள்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக பயணத்துக்கு செல்கின்றார்கள். பல வியாபாரிகள் பல இடம்பெயர்ந்து தங்களுடைய வியாபார பொருட்களை விற்பதற்காகவும் வாங்குவதற்காக பயணம் செய்கின்றார்கள். இதைதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இப்படிப்பட்ட இந்த பயணங்கள் வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தும். விசாலமான பொருளாதாரத்தை, விசாலமான அந்த வாழ்வாதாரத்தை இப்படிப்பட்ட பயணங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல பயணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றதே அது கல்வியை பெற்றுத்தரும். ஒரே இடத்தில் இருந்தால் கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தினுடைய இல்முகளையும் மார்க்கத்தினுடைய இல்முகளையும் இருந்த இடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல்கள் என்பது இல்லை. அதற்காக ஒரு தியாகம், அதற்காக ஒரு சின்ன சஃபர் அல்லது ஒரு பெரிய பயணங்கள், அதை மேற்கொள்வதன் மூலமாகத்தான் உலகத்தினுடைய பல கலைகளையும் கல்விகளையும் கற்றுக்கொள்வதற்கான அந்த சூழ்நிலைகள் அமைகின்றது. அதாவது கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளலாம். பல உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பல சிந்தனையுடையவர்கள், பல பண்பாடுடையவர்கள், பல நாகரிகத்தினுடைய மக்கள், பல கலாச்சாரங்களை தங்களுடைய வாழ்வியல் நெறியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கின்றார்கள். நலவான பெரும் கலாச்சாரங்கள், பண்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பயணங்களை மேற்கொள்வதனால் அந்த கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளலாம். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல மக்களினுடைய அந்த நற்பண்புகள் எல்லாம் நாமும் பின்பற்றுவதற்கு அந்த பயணங்கள் நமக்கு ஒரு வழியாக, அது நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்பதாக சொல்கின்றார்கள். இறுதியாக சொன்னாங்க, பயணங்கள் மூலமாக பயண தோழர்கள் கிடைப்பார்கள். ஒன்று, பயணம் நம்முடைய உள்ளத்திற்கு நிவாரணத்தை தரும். மனக்கவலைகளை பயணங்கள் மூலமாக அகலக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்க்கையிலே மேம்பாடான நிலைகளை, பரக்கத்துக்குரிய வியாபாரத்தினுடைய முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தினுடைய விசாலம் பயணம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், கல்வி கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. சிறந்த கலாச்சாரம், நல்வாழ்க்கைக்குரிய சூழல்கள் அமையக்கூடியதாக இருக்கின்றது. பயணத்திலே நல்ல தோழர்கள் அமைவார்கள். பல சந்தர்ப்பங்கள்ல நாம வாகனங்கள்ல, பஸ்கள்ல, பொது போக்குவரத்துல பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியவர்களோடு ஒரு நல்ல தொடர்பு, அந்த தொடர்புகள் காலம் தொண்டு தட்டு தொடரக்கூடியதாக இருக்கிறது எத்தனையோ பேருக்கு. அல்லது ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பயணத்திலே நம்மோடு சேர்ந்து பயணித்தவர்கள், நம்மோடு சேர்ந்து உம்ரா செய்தவர்கள், ஹஜ் செய்தவர்கள், அந்த தோழமைகள் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பயணம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இப்படிப்பட்ட பெரும் பெரும்
சிறப்புகளும் நன்மாராயங்களும் அந்த பயணத்தின் மூலமாக தான் கிடைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பயணங்கள் நல்ல எண்ணத்துடனும் நல்ல நிய்யத்துடனும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியமான விஷயம். ஏனோதானோ என்பதாக சொல்லி நாம் பயணம் செய்வதல்ல. அந்த பயணம் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. நல்ல நிய்யத்தோடு பயணம். என்ன நிய்யத்துக்கு, எந்த காரணத்துக்காக நான் இந்த சஃபர் செய்கிறேன், எந்த பயணமாக இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல நிய்யத்தை நாம், நல்ல எண்ணத்தை நாம் முன்னிறுத்தி விட்டோம் என்பதாக சொன்னால் அந்த பயணம் நமக்கு இம்மை மறுமையினுடைய நன்மைக்கும் நலவுகளுக்கும் காரணமாக. அதே போல பயணத்திலே, அந்த சஃபரிலே அல்லாஹ்வை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மறந்துடக்கூடாது. அமல்களை நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறந்துடக்கூடாது. இறை கட்டளைகளான தொழுகையினுடைய விஷயத்திலே எந்த ஒரு அலட்சியமும் எப்போதுமே இருந்து விடக்கூடாது. எனவே நம்முடைய பயணங்கள் நல்ல எண்ணத்துடனும் இறை நினைவோடு இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பயணங்கள் தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்ததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நமக்கு இஸ்லாமும் வந்திருக்கின்றது. இன்றைக்கு இல்மும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரத்திலே உட்கார்ந்து கொண்டு மஸ்ஜிதுன் நபவியினுடைய மிம்பரிலும் மிஹ்ராபிலும் சொன்ன கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லி அறிவித்த அந்த ஹதீஸ்கள், கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக சொல்லி ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த ஆயாத்துக்கள், குர்ஆனுடைய வசனங்கள் இன்றைக்கு நம் வரைக்கும் வந்து சேர்ந்து இருக்கிறது என்பதாக சொன்னால் பெருங்கொண்ட அர்ப்பணிப்பாளர்களினுடைய தியாக பயணங்கள் தான் காரணம். சஹாபாக்கள், இமாம்கள், ஃபுகஹாக்கள் இவர்களுடைய பெரும் தியாகத்தினுடைய பின்னணியில் தான் ஹதீஸும் குர்ஆனும் மார்க்கத்தினுடைய சட்டங்களும் இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது. பெரும் கொண்ட சஹாபாக்களினுடைய பெரும் அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கு அந்த இஸ்லாம், இந்த தீன் இன்னைக்கு நம்ம வரைக்கும் வந்திருக்கின்றது. உலகம் முழுவதும் ஈமான்தாரிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் பள்ளிவாசல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் அந்த சஹாபாக்களினுடைய, ஃபுகஹாக்களினுடைய, இமாம்களினுடைய பெரும் அர்ப்பணிப்பு மிக்க அந்த தியாக பயணங்கள் தான் முதன்மையானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பாகவும் இருக்கணும், பரக்கத்தாகவும் இருக்கணும். அதே சந்தர்ப்பத்திலே பாவங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. நம்முடைய சஃபர்ல எப்போதுமே பாவத்தினுடைய சிந்தனைகளோ, பாவத்தினுடைய செயல்பாடுகளோ அல்லது பாவத்தை செய்வதற்கான பயணமாக அது இருந்தது என்பதாக சொன்னால் அல்லாஹ்வினுடைய வேதனையை அது இறக்கி தந்துவிடும். அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு நாம ஆளாகிடுவோம். எனவே நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பானதாக, படிப்பினைக்குரியதாக, பயன் தரக்கூடியதாக இருக்கணும். பாவங்களை விட்டு முழுவதுமாக அது விலக்கப்பட்ட பயணங்களாக இருக்க வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, வரலாற்றில் நம்ம பார்க்கலாம். ஹஜ்ரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர், மதீனாவை சார்ந்தவர். இவர் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ்களை ஆய்வாளர், ஹதீஸின் மீது பெரும் தேற்றம் உடையவர். ஹதீஸ்கள் எங்க இருக்கின்றது, யாரிடத்தில் இருக்கின்றது, யார் ஹதீஸ்களை இன்றைக்கு நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கு. அல்லாஹ் ரொம்ப லேசாக்கி வச்சிருக்கான். உலகத்துல எல்லாமே நவீனமாக்கப்பட்டது போல நமக்கு தீனும் நவீனமாக்கப்பட்டுடுச்சு. தீனுக்குள்ளும் டெக்னாலஜிகள் நவீனத்துவம் வந்துருச்சு. எல்லாமே கிதாபுகள் வடிவத்துல, மொபைல்ல, ஆன்லைன்ல எந்த கிதாபுகள், எந்த ஹதீஸ்கள், எந்த ஆயத்தினுடைய தஃப்சீர்கள், எந்த இமாம்கள் என்னென்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம உட்கார்ந்த இடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். சங்கைக்குரிய சஹாபாக்களுடைய காலத்துல ஒரு ஹதீஸ அதை அறிந்து கொள்ளணும் என்பதாக சொன்னா பெரும் கொண்ட பயணமும் பெரும் கொண்ட தியாகமும் செய்யப்பட்டிருக்கிறது. அது அப்படித்தான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் அது இந்த சஹாபிக்கு மட்டும் தான் தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் மிஸ்ரிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு பயணம் செல்கின்றார்கள். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் அந்த ஹதீஸ் தெரியும். எனவே மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு பயணம் செய்கின்றார்கள். மிஸ்ரிலே ஆரம்பமாக முதலாவதாக மிஸ்ருடைய கவர்னர் மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை சந்திக்கிறார். மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்களை வரவேற்று, மதீனாவிலிருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப பாக்கியமான பூமியிலிருந்து வந்திருக்கீங்க என்பதாக சொல்லி அவங்களுக்கு இஸ்திக்பால் செய்து வரவேற்பு கொடுத்து வந்ததுக்கான காரணத்தை கேட்டாங்க. எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சு நீங்க வந்திருக்கீங்களே, என்ன காரணம், எதற்காக வந்திருக்கீங்க? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வேற ஒன்றும் காரணம் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்து கொடுத்த ஒரு ஹதீஸ், அது அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க மிஸ்ரில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. எனவே அவங்களை சந்தித்து அந்த ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கேன். மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக இவ்வளவு நீண்ட நெடிய சஃபரை செஞ்சு வந்திருக்கீங்களா?
சரி வாங்க உங்களோடு அந்த ஹதீஸினுடைய தேடல் பயணத்துல நானும் இணைந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்லமா அந்த அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீடு எங்க இருக்கு என்பதை மஸ்லமா ரலியல்லாஹு தஆலா அந்த நாட்டுடைய கவர்னராக இருந்ததனால அவங்களே அழைச்சிட்டு போனாங்க. எனவே அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டு வாசல் தட்டப்பட்டுச்சு. அல்கமா ரலியல்லாஹு தஆலா வாசலை திறந்து வெளியே பார்க்கறாங்க. மிஸ்ருடைய கவர்னர் மஸ்லமா இருக்கா. மதீனா சஹாபி அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா பெருங்கொண்ட 2 சஹாபாக்கள் வந்திருக்கீங்க, என்ன காரணம், எதற்காக வந்திருக்கீங்க? அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி அவங்க அறிவிச்ச இந்த ஹதீஸ் இது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக நான் மதீனாவுல இருந்து வந்திருக்கேன். அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரே ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக இவ்வளவு பெரிய சஃபர் செஞ்சிருக்கீங்களா? ஆம், அந்த ஹதீஸுக்காக தான் இவ்வளவு பெரிய சஃபர் செஞ்சு வந்திருக்கேன். எனவே அல்கமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த ஹதீஸ் என்ன என்பதாக சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, யார் உலகத்திலே அடியார்கள் செய்யக்கூடிய குறைகளை குற்றங்களை மறந்து விடுகின்றார்களோ, அதை மறைக்கின்றார்களோ, நம்ம கூட இருக்கக்கூடியவங்க தான், நம்முடைய உறவுகள் தான், அல்லது நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய் தந்தையர், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள், அவங்க கூட நம்ம கூட தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மனித இயல்பு வெளிப்பட்டு தான் தீரும். அது யாராக இருந்தாலும் சரி. நம்ம பல முறை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், நான் எப்படி மனிதனோ என்னை சுத்தி இருக்கக்கூடியவர்களும் மனிதர்கள். எனக்கு எப்படி கோபம் வருமோ, எனக்கு எப்படி ஆசைகள் இருக்கோ, எனக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கோ, எனக்கு என்னென்ன உணர்ச்சிகள் இருக்கோ, அதே உணர்ச்சிகள், உணர்வுகள், ஆசைகள், கோபங்கள் என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, என்னோடு பழகக்கூடிய சக மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கும். இதை விளங்கிட்டாலே வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, சமூகத்துல பெரும் பிரச்சனைகள் தீர்வாக அமையும். எனவே அல்கமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நபி அவங்க சொன்னாங்க, யார் தங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய குறைகளை மறைத்து மன்னித்து விடுகின்றார்களோ, நாளை மறுமையில அல்லாஹ் அவருடைய குறைகளை மறைத்து மன்னித்துடுவான், வெளிப்படுத்த மாட்டான், அல்லாஹ் மன்னித்து விடுவான். இதுதான் அந்த ஹதீஸ். நபியிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட எனக்கு தெரிந்த ஹதீஸ் இதுதான். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சதக்த, நீங்க உண்மையை சொன்னீங்க, இந்த ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக தான் நான் வந்தேன். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய நீண்ட நெடிய சஃபர் என்பதாக சொன்னா, மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு அன்றைய காலகட்டத்திலே 1453 கிலோமீட்டர். இன்றைக்கு இருப்பதை போல மின்னல் வேகத்திலே பயணிக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின்களோ விமானங்களோ எதுவும் கிடையாது. தரைவழி போக்குவரத்தோ, வான்வழி போக்குவரத்தோ, கடல்வழி போக்குவரத்தோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய வேகங்கள் என்பது அன்றைக்கு கால் அளவு, ஒரு தூசி அளவு கூட கிடையாது. ஒட்டகத்திலும் குதிரையிலும் அல்லது நடந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் தான். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை பிடித்துக் கொண்டு மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு 1453 கிலோமீட்டர் ஒரே ஒரு ஒற்றை ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக போய் வரக்கூடிய மொத்த தூரம் 2906 கிலோமீட்டர். சில நிமிடங்களில் முடிந்து போகவில்லை, சில நாட்களில் நடந்த பயணம் அல்ல, சில வாரங்களிலோ மாதங்களிலோ நடந்த பயணம் அல்ல. மதீனா வாசிகள் சொல்கின்றார்கள், அந்த ஹதீஸை அறிந்து கொள்வதற்காக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலிருந்து கிளம்பி மிஸ்ருக்கு போயிட்டு திரும்பவும் மதீனாவுக்கு வந்து அவர் சேர்வதற்கு 1 ஆண்டு காலம் ஆனார். சுப்ஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸும் குர்ஆனும் நமக்கு லேசாக வந்து சேரல. இன்னைக்கு உலமாக்கள் நமக்கு ஹதீஸ சொல்றாங்க, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்றாங்க, ஏனோ தானோ அலட்சியமான ஒரு கண்ணோட்டம், அலட்சியமான செவிமடுத்தல் நம்ம இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது லேசாக நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. பெருங்கொண்ட தியாகங்கள், பெருங்கொண்ட அர்ப்பணிப்புகள் சஹாபாக்களில் இருந்து இன்றைய காலத்தினுடைய ஆலிம்கள், உலமாக்கள் வரைக்கும் இந்த ஹதீஸுக்காக, மார்க்கத்திற்காக பெரும் கொண்ட சஃபர், அதற்கான ஒரு பெரும் தியாகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பயன் தரக்கூடிய பெரும் பெரும் பயணங்களும் இந்த உலகத்திலே நடந்திருக்கிறது. ஒரு ஹதீஸுக்காக 2906 கிலோமீட்டர், ஒரு வருட கால பயணம் என்பது அன்றைய காலத்தினுடைய பயண முறையிலே காடு மேடுகளை, மலைகளை, பாலைவனங்களை கடந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வளவு சிரமங்களை அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பெரிதாக தெரியல. ஒரு ஹதீஸ் அதை அறிந்து கொண்டும் அந்த மன திருப்தி அத்தனை ரணங்களையும் அது ஆற வைத்து விட்டது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய பயணங்கள் அனுதினமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக பயணம் செய்யாதவர்கள் நாம் யாரும் இல்லை. எனவே நம்முடைய பயணங்களும் இப்படி பாடமாக, படிப்பினையாக, ஈருலகத்தினுடைய பயனை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பயணங்களாக நம்முடைய பயணங்கள் அமைய வேண்டும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நடந்து செல்லக்கூடிய பயணங்களாக இருக்கட்டும், அல்லது 2 வீலரிலோ அல்லது 4 சக்கர வாகனங்களிலோ அல்லது பெரிய கனரக வாகனங்களில், விமானங்களில் பயணிப்பதாக இருந்தாலும் பயணங்களில் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். சஃபர்ல அவசரம் மட்டும் கூடவே கூடாது. முன்கூட்டியே திட்டமிடுதல் இருக்கணும்.
திட்டமிடாத பயணங்கள் அவசரத்துல கொண்டு போய் முடியும், அது கடைசியில் ஆபத்தையும் கொண்டு வந்து சேரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய விஷயத்துல மிக நிதானத்தை நீங்க கவனிங்க, நிதானத்தை நீங்கள் கடைபிடிங்க. ஒரு சந்தர்ப்பத்துல ஹஜ்ஜுடைய காலத்துல அரஃபாவுடைய அமல்கள் எல்லாம் முடிச்சிட்டு, ஹஜ்ஜுடைய அமல்கள் முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி கிளம்புறாங்க, சஹாபாக்கள் எல்லோருமே கிளம்புறாங்க. கிளம்பக்கூடிய அந்த தருணத்துல சஹாபாக்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய வாகனங்களை விரட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஹதீஸ்ல வருகின்றது, வராஹு ஜஸரன் ஷதீதன் வ லர்பன் வ ஸௌதல் இப்லி. இப்லி என்பதாக சொன்னா ஒட்டகத்துக்கு சொல்லப்படும். தங்களுடைய ஒட்டகத்தையும் குதிரைகளையும் சஹாபாக்கள் விரட்டினார்கள். அது மிரண்டது. அந்த மிரளல் சத்தங்களும் புழுதி படர்ந்த அந்த சத்தங்களும் ஒரு சூழலும் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அரஃபாவுல இருந்து கிளம்பும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே திரும்பி பார்த்தாங்க. ஃபஅஷார பிஸௌதிஹி இலைஹிம். நபி அவங்க திரும்பி பார்த்து சைகை செய்தார்கள், வேகப்படுத்தாதீங்க, நிதானமாக உங்களுடைய பயணங்கள் அமையட்டும். அய்யுஹன்னாஸ் அலைக்கும் பிஸ்ஸகீனா. ஓ மனித சமுதாயமே, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். அவசரம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம், பரிதபிப்புகள் வேண்டாம், நிதானமாக உங்களுடைய பயணங்கள் அமையட்டும். ஃபஇன்னல் பிர்ர லைஸ பில் இப்தி. நன்மை என்பது வாகனங்களை விரட்டுவதிலோ மிரட்டுவதிலோ அதை வேகமாக ஓட்டுவதில் எல்லாம் எதிலுமே நன்மைகள் இல்லை. எனவே நீங்கள் உங்களுடைய பயணங்களில் நிதானத்தை கடைபிடியுங்கள். அதுதான் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்கு. பயணத்துடைய விஷயத்தில் ரொம்ப அவதானமும் நிதானமும் அவசியம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய தோழர்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விபத்துகள் பெருகிவிட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண் இமைக்கும் நொடி பொழுதிலே எல்லாம் முடிஞ்சு போயிடும். பெரும் பெரும் விபத்துகள், சிறும் சிறும் விபத்துகள் என்பதாக பெருங்கொண்ட விபத்துடைய செய்திகள் அனுதினமும் அந்த மரண ஓலத்தினுடைய சத்தங்கள் நம்முடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே பயணங்கள் நம் வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்று, ஒரு பெரும் அங்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் நம்முடைய பயணங்களை பாதுகாப்பானதாக அமைத்தருவானாக. பயணங்களில் விபத்துகளில் கோர மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள்வான். என்னதான் விபத்துகள், பெரும் பெரும் உயிரிழப்புகள், சேதங்கள் ஏற்பட்டாலும் நம்முடைய பயணத்தை நம்மால் நிறுத்த முடியாது. கடந்த வருடம் அகமதாபாத் விமான நிலையத்தில் ஒரு பெரிய விமானம் விபத்துக்குள்ளானது. கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவர்கள் அதில் உயிரிழந்தார்கள். அந்த விமான நிலையத்தில் ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தின் காரணமாக ஒரு மணி நேரம் விமான போக்குவரத்து அந்த விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ஒரு பதட்டமான ஒரு சூழல். விமானம் புறப்பட்ட சில நொடி பொழுதுகளில் விழுந்து தரைமட்டமாக எரிந்து சிதறிவிட்டது. பயணித்த அனைவர்களும் மரணமாகிவிட்டார்கள், ஒருவரை தவிர. எனவே இப்படிப்பட்ட அந்த பரிதவிப்பான பதட்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு மணி நேரம் விமான சேவை நிறுத்தப்பட்டது. விமான நிலையம் மூடப்பட்டது. திரும்பவும் இயல்பாக விமானங்கள் செயல்பட ஆரம்பிச்சது. அவ்வளவுதான் மனித வாழ்க்கை. கடந்து செல்ல வேண்டும். விபத்து ஏற்பட்டு விட்டது, இந்த இடத்துல விபத்தாகிவிட்டது, இதனால் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டு விட்டது, முடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பல நாட்களாக 30-40 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஆரம்ப 5 நாட்கள் 6 நாட்கள் ஒரு வார காலங்களில் உலகத்தினுடைய விமான போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஒரு பெரும் பதற்றம். அந்த வான்வழி போக்குவரத்தை மேற்கொண்டால் அச்சுறுத்தலாகி விடுமா, அல்லது அவர்கள் தாக்கி விடுவார்களா, அழிவுகள் ஏற்பட விடுமா என்ற பதற்றமும் பயமும் இருந்தது. அதற்கு பிறகு அந்த பதற்றம் பயம் இருக்கும் பட்சத்திலும் விமான போக்குவரத்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. போவர்கள் போய்கொண்டுதான் இருக்கின்றார்கள், வரக்கூடியவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பயணங்கள் அது ஒரு இன்றியமையாத ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கு. நம்மால் அதை எந்த ரீதியிலும் தவிர்த்து கொள்ள முடியாது. எனவே அந்த பயணங்கள் பாதுகாப்பானதாக அமைய வேண்டும். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக. மனதை பதபதைக்க வைக்கக்கூடிய உலகத்தினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த சில புள்ளி விவரங்கள், சாதாரணமான புள்ளி விவரங்கள் அல்ல. இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக சொல்லியும் நம்மால் கடந்து விட முடியாது. நம்முடைய உள்ளங்களை பதபதைக்க வைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, உலகத்திலே பெரும் பேரிடர்கள், பெரும் பெரும் பேர் அழிவுகள் அல்லது யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதனால் ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரும் வாழ்வாதாரமும் சேதமடைந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இழப்புகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. உலக அளவிலே ஆய்வுகளுடைய அடிப்படையில் சொல்றாங்க, உலக அளவில் இந்த பேரிடர்கள் காலத்திலே அல்லது பெரும் பேர் அழிவுகளுடைய சூழலில், சுனாமி அல்லது இயற்கை பேரிடர்களுடைய காலத்திலே ஒரு யுத்தத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய அழிவுகளுக்கு நிகராக உயிரிழப்புகள் உலகத்திலே சமமான அளவில் விபத்துகள் மூலமாகவும் உயிரிழப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது.
பேரிடர்கள், பெரும் பேர் அழிவுகளினுடைய சேதங்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரே சந்தர்ப்பத்திலே அழிக்கப்படுவார்கள். ஒரே சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு உயிர் சேதங்கள், உயிரிழப்புகள் ஏற்படும். அந்த வரிசையிலே உலகத்திலே அதிகமான உயிர் இழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், அதிலே 5வது இடத்திலே சாலை போக்குவரத்திலே அல்லது பயணங்களுடைய சந்தர்ப்பத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகள் மூலமாக ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் 5வது இடத்திலே உலக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக உலக அளவிலே நடத்தப்பட்ட ஆய்வினுடைய புள்ளி விவரமாக இருக்கிறது. கனிமிக்கு அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் உலக அளவிலே விபத்துகள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மரணங்கள் என்பது 12 to 15 லட்சமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. எந்த அளவுக்கு நம்முடைய பயணங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறது என்பதற்கு உலக அளவிலே இதுவே சான்றாக இருக்கு. ஒவ்வொரு வருடமும், கடந்த வருடம் 2025 ஜனவரியிலிருந்து 2026 ஜனவரி வரைக்கும் உலகத்திலே நடந்த விபத்துகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 15 லட்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியாக உலகத்தில் ஒரு முறைதான் வாழ்க்கை. எனவே இப்படிப்பட்ட அனாவசியமாக ஆபத்தான கொடூரமான அந்த மரணங்கள் நபி அவங்க அதை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய இந்திய அளவிலே, நம்முடைய நேஷனல், நம்முடைய தேசிய அளவிலே 2025 கடந்த வருடத்தினுடைய புள்ளி விவரம் 45 லட்சம் விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் 1.6 லட்சம், 1,60,000 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. நம்முடைய நாட்டில் கடந்த ஒரு வருஷத்திலே விபத்துகளால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 1,60,000. அதில் அதிகமாக வாலிபர்கள். இந்த உயிர் விபத்துகள்ல ஏற்பட்ட உயிரிழப்புகள்ல அதிக பர்சன்டேஜ் 66% வாலிபர்கள், 40% டூ வீலர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலைகள் என்பது மக்கள் பயணிப்பதற்காக, பாதசாரிகள் பயணிப்பதற்காக, போக்குவரத்திற்காக, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக. ஆனால் இன்றைக்கு அந்த சாலைகள் சாகசத்தின் தலங்களாக மாற்றப்பட்டு பெற்றோர்களும் பிள்ளைகள் அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி விதவிதமாக உயர் ரகமாக வேகமாக போகக்கூடிய வாகனங்களை வாங்கி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வாகனத்தோடு சேர்ந்து மகனையும் இழந்து விட்டு பரிதவிச்சுட்டு இருக்காங்க. உலகத்தில் அதிகமாக நடந்து கொண்டு அல்லாஹ் பாதுகாக்க. உலகத்தில் நடக்கக்கூடிய இழப்புகள், உயிரிழப்புகள் அதிகம் விபத்துகளால். நம்முடைய நாட்டில் 66% அந்த உயிரிழப்புகள்ல வாலிபர்கள், டூ வீலர்கள் 40% அதில் இடம்பெற்று இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதுகாப்பான பயணம் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அந்த கணக்கு விவரம், கடந்த ஒரு ஆண்டிலே கிட்டத்தட்ட 21,112 விபத்துகள் நடந்திருக்கின்றது. அதில் 6,156 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மனித உயிர்கள் எவ்வளவு துச்சமாக இந்த உலகத்தில் போய் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இன்னொரு விஷயத்தை இங்கு அறியணும். விபத்துகள் ஏற்படுகின்றது எல்லா இடங்களிலும். உலகத்தில் நவீனமயமாக்கப்பட்ட சாலைகள், போக்குவரத்து துறைகள் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள்லாம் இருக்கு. ஆனால் விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்படி விபத்துகள் நடந்து மேலை நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல ஒரு விபத்து ஏற்பட்டு ஒருவர் உயிர் பிழைத்து விட்டார் அந்த விபத்துல சொன்னா, அப்படி உயிர் பிழைத்தவர்களில் 98% மேலை நாடுகளில் சில மாதங்களில் அல்லது சில ஆண்டுகளில் தங்களுடைய சகஜ வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்பி விடுகின்றார்கள். மேலை நாடுகளினுடைய நிலைவரம். மேலை நாடுகள், வளர்ந்த நாடுகள், சாலை போக்குவரத்து, வாகன போக்குவரத்து எல்லாம் நவீனத்துவப்படுத்தப்பட்டது. பாதுகாப்புடைய அம்சங்கள், உபகரணங்கள், மருத்துவ உடனடி வசதிகள், தூய்மையான மருத்துவ பணிகள், இவைகளின் காரணமாக உலக அளவிலே வளர்ந்த நாடுகளில் விபத்துகள் ஏற்பட்டு அந்த விபத்தில் உயிரிழப்பு இல்லாமல் அவர் பிழைத்துக் கொண்டார் என்பதாக சொன்னால், தன் சகஜ வாழ்க்கைக்கு 98% மக்கள் வளர்ந்த நாடுகளில் திரும்பி விடுகின்றார்கள். ஆனால் நம்முடைய நாடு போன்ற வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பொருளாதார ரீதியாக, வளர்ச்சி ரீதியாக பின்தாங்கி இருக்கக்கூடிய நாடுகளில் 2% மக்களை தவிர 98% மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் முடிவதில்லை. அவர்கள் கை ரீதியாக கை போனது அல்லது உடல் உறுப்புகள் பலகீனம் ஏற்பட்டு அதில் இழப்புகள் ஏற்பட்டு தங்களுடைய சகஜ நார்மலான அந்த லைஃபை, இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாத சூழ்நிலை தான் நம்மை போன்ற நாடுகளினுடைய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாகவும் உலக புள்ளியியல் அறிவியல், உலக புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நபி அவங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த ஹதீஸ் தான்
போக்குவரத்திலே பயணங்களில் நீங்கள் நிதானத்தை மேற்கொள்ளுங்கள். அவசர பயணம் பெரும் ஆபத்தில் கொண்டு போய்விடும். இப்படிப்பட்ட பெரும் பெரும் பேர் இழப்புகள், உலகளாவிய முறையிலே பெரும் பேரிடர்கள், பேர் அழிவுகள் ஏற்படக்கூடிய அந்த உயிர் இழப்புகளுக்கு நிகராக சாலை விபத்துகளில் ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகளும் சமமாக இருந்து கொண்டிருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற பயண சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது என்பதை, இந்த அசாதாரணமான நிலையை நாமும் உணரணும், நம்முடைய வாலிப சமுதாயத்துக்கும் உணர்த்தணும். சாலைகள் என்பது பயணிப்பதற்காக தானே தவிர சாகசத்தை காட்டுவதற்காக அல்ல. சாதாரண சின்ன சின்ன தெருக்கள், ஒரு சாதாரண கிராமங்கள், அங்கு கூட எத்தனையோ குழந்தைகள் விளையாடுறாங்க, பெரியவர்கள் வராங்க போறாங்க வராங்க, எந்த ஒரு துளி எண்ணமும் அந்த அறிவு கூட இல்லாமல் சில பேர் எங்க கிட்ட பைக் இருக்கு, எங்க கிட்ட வாகனம் இருக்கு, முரட்டுத்தனமாக ஓட்டக்கூடிய அந்த முறைகள் பெரும் அவர்களுக்கு மட்டும் அல்ல, சாதாரணமா சும்மா நடந்து போனவர்கள் கூட அதனால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதுகாப்பான அந்த பயண வழிமுறையை நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு படிப்பினைக்குரிய ஒரு நிகழ்வு சொல்வான், ஒரு கதை எழுதி இருக்கான். என்னன்னு சொன்னா, ஒரு அமெரிக்கர், ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர், ஒரு இந்தியாவுடைய நாட்டை சார்ந்தவர், 3 பேர் அவங்க சஃபர்ல பயணத்தில் இருந்து கொண்டு இருக்காங்க. அப்ப 3 பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது அமெரிக்கா நாட்டை சார்ந்தவர் சொல்றார், எங்களுடைய நாடுகள்ல வாகன போக்குவரத்துடைய விஷயத்துல நாங்கள் வலது பக்கத்துல தான் எங்களுடைய வாகனங்களை இயக்குவோம். டிராபிக் ரூல்ஸ் என்னவோ அதை முழுமையாக நாங்கள் கடைபிடித்து வலது பக்கத்துல மட்டும்தான் வாகனத்தை இயக்கிட்டு போவோம். அதனால் எங்களுடைய நாடு பாதுகாப்பான ஒரு சாலை போக்குவரத்துடைய நாடாக இருக்கு. இங்கிலாந்து நாட்டுக்காரர் சொன்னார், எங்களுடைய நாட்டுல இடதுபுறத்தில் தான் நாங்க வாகனங்களை ஓட்டுவோம். டிராபிக் ரூல்ஸ் என்னவோ அதை யாருமே அவ்வளவு சீக்கிரத்திலாம் மீற மாட்டாங்க. எனவே எங்களுடைய சாலை போக்குவரத்தும் பாதுகாப்பானதாக இருக்கு. இந்தியா நாட்டுக்காரர் இது ரெண்டுத்தையும் கேட்டுட்டு சொன்னார், நாங்க வலதுபுறம் இல்ல இடதுபுறம் இல்ல, எங்கு சந்து கிடைக்குது அங்கெல்லாம் போந்துடும். சிரிக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் போறோம் போல. எல்லாம் பாதுகாக்கும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கு சந்து கிடைக்குதோ, எங்கு இடம் கிடைக்குதோ அந்த கேஃப்ல, சைக்கிள் கேஃப்ல என்னமோ செஞ்சாங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு விபத்துகள் வரையறை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம், இந்த காரணம், அந்த காரணம் எதையுமே சொல்ல முடியாது. விமான விபத்துகளும் நடந்து கொண்டிருக்கு, ரயில்வே துறையிலும் விபத்துகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. பஸ்கள், கனரக வாகனங்கள், கார், 2 வீலர், சும்மா ரோட்ல நின்றுகிட்டு இருந்தவர், அவர் மீது வாகனங்கள் மோதி உயிரிழப்பு. விபத்துகளுக்கு காரணங்கள் அல்ல, வரையறைகள் அல்ல. எப்படி இருந்தாலும் விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற அந்த சூழ்நிலைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு புள்ளி விவரம், சமீபத்தில் ஒரு சில 2 ஆண்டுகளுக்குள்ளதாக நடந்த உலகத்திலே பெரும் பேசு பொருளாக நாட்டிலே நம்முடைய மாநிலத்திலே பேசப்பட்ட பெரும் பெரும் விபத்துகள், இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் சொன்னா, நம்முடைய பயணத்தை நாம பாதுகாப்பா அமைச்சுக்கணும். எப்படி நாம பாதுகாப்பாக பயணம் செய்யணும், நமக்கு மார்க்கம் ஷரியத் ரீதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அற்புதமாக வழிகாட்டி இருக்காங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமீபத்தில் நடந்த விபத்துக்கள், அதிலே ஜூன் 2023 ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்து, 3 ரயில்கள் மோதி கொண்டது. முதல்ல நின்று கொண்டிருந்த ரயில்ல ஒரு ரயில் மோதுது, பேசஞ்சருடைய ட்ரெயின் மோதுகின்றது, அதுல பெரும் சேதம் ஏற்படுகின்றது. அந்த ட்ரெயின் மோதி 20 நிமிடம் கழித்து அந்த பாதையில இன்னொரு ட்ரெயின் வருகின்றது, அதுவும் இதன் மீது மோதுகின்றது. எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது நம்ம யோசிக்கணும். எவ்வளவு வளர்ந்துருச்சு, எவ்வளவு டெக்னாலஜிகள் வளர்ந்துருச்சு, எவ்வளவு நவீனத்துவம் படுத்தியாச்சு, எல்லா துறைகளும் மேம்படுத்தப்பட்டாச்சு. ஒரு விபத்து ஏற்பட்டு 20 நிமிஷம் கழித்து அந்த பாதையில வரக்கூடிய இன்னொரு ட்ரெயினும் மோதி விபத்துக்காகுதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்த துறையிலே நிர்வாக சீர்கேடு இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே அந்த விபத்தில கிட்டத்தட்ட 3 ரயில்கள் மோதி கொண்டதிலே 290 பேர் மரணமானார். பல பேர் ஊனமானார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவர்களால் அந்த ஊன நிலையிலிருந்து தங்களுடைய சகஜ வாழ்க்கைக்கு திரும்ப முடியல. அதே போலதான் 2025 கடந்த வருடம் ஜூன் 12 அகமதாபாத் விமான விபத்து, அதுல பயணித்த 241 பேர் மரணமானார். ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கிருபையிலே அல்லாஹ் அவருக்கு ஹயாத்தை கொடுத்தா பொழைச்சிட்டார். அது மட்டுமல்லாமல் விமானம் மோதிய அந்த கட்டடம் அது ஒரு கவர்மெண்ட், அது ஒரு மெடிக்கல் காலேஜினுடைய ஹாஸ்டலாக இருந்துச்சு. அந்த ஹாஸ்டல்ல மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த 10 மாணவர்களும் உயிரிழந்தார். யோசிச்சு பார்ப்பாங்களா?
நம்ம பாட்டு சாப்பிட்டு இருக்கோம், சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்திய கிளாஸுக்கு போக போறோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று எங்கோ இருந்து வந்த விமானம் பாய்ந்து அந்த கட்டடத்துல அவர்களும் 10 பேர்கள் மௌத்தானார். அந்த விமான விபத்துல கிட்டத்தட்ட 251 நபர்கள் மரணமானார்கள். 2025 நவம்பர், கடந்த வருடம் நவம்பர் மாசம் 17ஆம் தேதி மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஒரு பேருந்து போய் கொண்டிருக்கின்றது. உம்ராக்கு போனவங்க. அந்த பேருந்து இரவு நேரத்தில் தீப்பிடித்து எரிந்து கிட்டத்தட்ட 45 பேர் அதுல மௌத்தானார்கள். கனியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியாக. அதே போலதான் கடந்த வருடம் அக்டோபர் 24 நம்முடைய தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் ஹைதராபாத்திலே ஒரு பேருந்து விபத்து, 19 பேர் மரணம். அதே போல கடந்த மார்ச் 26 நாம் ஏப்ரல் 3ஆம் தேதி இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னதாக ஆந்திராவில் நடந்த பேருந்து விபத்து 14 பேர் மரணமானார்கள். கடந்த மார்ச் 16ஆம் தேதி முசிறியிலே சாதாரணமா ரோட்ல நின்று 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வந்த கார் வேகமாக முட்டியதிலே ரோட்ல நின்று பேசிக் கொண்டிருந்தவர் மரணம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கிறோம். இப்படிப்பட்ட அமைப்பில் தான் நம்முடைய பயணங்களினுடைய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கு. பயணத்தையும் இந்த உலகத்தில் மனித சமுதாயத்தையும் பிரித்து விட முடியாது. பயணங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் அங்கமாக இருந்து கொண்டிருக்கு. சிறியவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள் எல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்காக, வேலைக்காக, அலுவல்களுக்காக ஏதோ ஒரு ரீதியில் இந்த உலகத்தில் நாம் எல்லோருமே பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த பயணங்கள் பாதுகாப்பானதாக இருக்கும். பெரும்பாலான விபத்துக்கான காரணங்கள் என்ன? அரசு தரப்புல, துறை தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா கவன சிதறல் தான் காரணம். போக்குவரத்து விதிகளை மக்கள் சரியாக பின்பற்றுவதில்லை. மது அருந்தி விட்டு வாகனங்களை ஓட்டுறாங்க. இதுதான் அதிகமான விபத்துகளுக்கான காரணம். நாங்க என்ன செய்ய முடியும்? தானாக தெரிந்து கொள்ளாதவரை, தாங்களாக தங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்ளாதவரை இதை விட்டு எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அரசு துறையினுடைய பதில். பொதுமக்களினுடைய பதில் பெரும்பாலான விபத்துக்கான காரணம் என்னன்னு சொன்னா தரமற்ற சாலைகள், தரமல்லாத கனரக வாகனங்கள், அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் சரியாக பராமரிக்கப்படுறதில்லை. அதனால்தான் பெரும் விபத்துகளுக்கான காரணம் என்பதாக மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. ஷரியத் ரீதியாக நம்முடைய உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பானதாக இறை நினைவோடு இருக்கணும். எந்த பயணத்திலே, டூ வீலர்லயோ அல்லது கார்லயோ அல்லது பேருந்துகளிலோ நாம பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் குடும்பமாக போறோம் சொன்னா அல்லாஹுடைய நினைவோடு போகும். பயணத்துல தொழுகையினுடைய விஷயத்திற்கு திட்டமிடுதல் செய்யணும். இந்த நேரத்துல கிளம்புறேன், இந்த வக்து தொழுகை இருக்கு, இந்த தொழுகையை நாங்க எங்க நிறைவேற்றணும், குடும்பத்தோடு நிறைவேற்றுவதற்கான வழிகள் என்ன, தனியா போறோம்னா அதை எப்படி கசரு செய்யணும், ஜம்மு செய்யணும், என்ன சட்டங்கள் தெரிந்து அந்த இடத்துல இறங்கி தொழுகையை முற்படுத்த வேண்டும். அதே போல நம்முடைய பயணங்கள் இசை தவிர்க்கப்படணும். இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இசை ஹராமாக்கப்பட்டிருக்கு. எனவே இன்னைக்கு நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையணும். எந்த பயணத்தில் நம்முடைய உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வை மறந்து தொழுகை புறக்கணிக்கப்பட்டு இசைகளோடு, அந்த சினிமா பாடல்களோடு, காட்சிகளோடு அந்த பயணங்களை கார்களில் செல்கின்றார்களோ அந்த பயணங்கள் 100% பாதுகாப்பற்ற பயணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பயணங்களை பாதுகாப்புக்குரிய பயணங்களாக நாம் அமைக்கணும். அல்லாஹ்வுடைய இறை நினைவோடு அந்த பயணங்கள் இருக்கணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். பயணத்தை எப்படி ஆரம்பிக்கணும், பயணம் எப்படி செய்ய வேண்டும், அதற்கான பாதுகாப்புக்கான வழிமுறைகள் என்ன, எல்லாமே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சாதாரண விஷயங்கள் வாழ்க்கையில பின்பற்ற ஆரம்பிச்சோம் சொன்னா நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பானதாக அமையும். ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க பயணத்தை பத்தி, பயணங்கள் என்பது மனித வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று. அந்த பயணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கால ஸஃபரு கித்அத்தும் மினல் அதாப். பயணம் இருக்கு, அது சின்ன ஒரு இடத்துல இருந்து சும்மா ஒரு 10 அடி நடப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு 10 கிலோமீட்டர் பயணமாக இருக்கட்டும், அல்லது கடல் கடந்து கண்டம் கடந்து பயணிக்கக்கூடிய பயணங்களாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கித்அத்தும் மினல் அதாப். பயணங்கள் என்பது நரகத்தினுடைய ஒரு துண்டு. பயணங்கள் என்பது வேதனையினுடைய ஒரு பகுதி. ஏன்னா அந்த பயணம் என்ன செய்யும் சொன்னா, யம்னவு அஹதகும் துஆமஹு வ ஷராபஹு வ நௌமஹு. அந்த மனிதனுடைய உணவை கெடுத்து விடும், அவனுடைய பானத்தை கெடுத்து விடும், அவனுடைய தூக்கத்தை கெடுத்து விடும். எவ்வளவு சொகுசு பயணமாக இருக்கட்டும், விமானத்துல பிசினஸ் கிளாஸ்ல போகக்கூடிய பயணமாக இருக்கட்டும், அல்ல ட்ரெயின்ல ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பயணிக்கக்கூடிய பயணமாக இருக்கட்டும், பஸ்ல ஏசி ஸ்லீப்பர்ல ஹை கிளாஸ் அந்த கோச்சில பயணிக்கக்கூடிய பயணமாக இருக்கட்டும், நபி அவங்க சொன்னதுதான் துஆமஹு வ ஷராபஹு வ நௌமஹு. இது மூணுமே கண்டிப்பாக பயணத்துல அடி வாங்கும். உணவு விஷயத்துல தட்டுப்பாடு ஏற்படும், அல்லது நினைத்த உணவு சாப்பிட முடியாது, அல்லது சாப்பிட்ட உணவு சரியா ஜீரணமாகாது, சரியான முறையில பானங்கள் தண்ணீர் அருந்த முடியாது, சரியான தூக்கம் இருக்காது. எவ்வளவு உயர் ரக பயணமாக
இருந்தாலும், ஏன் பயணங்கள் என்பது அதாப், அது ஒரு வேதனையின் பகுதி, அது நரகத்தினுடைய துண்டு. எனவே பயணத்தினுடைய விஷயத்திலே பாதுகாப்பான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. முதல் கட்டம், நம்ம ஒரு சிறிய பயணமோ அல்லது ஒரு நெடுதூர பயணமாக இருந்தா சதக்கா செய்து இயன்ற அளவுக்கு, பெரிய லட்சக்கணக்கா ஆயிரக்கணக்கால் பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் இருந்துச்சு, யாராச்சும் ஒரு முசாபர் இருந்தார், 10 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பயணம் ஆரம்பிங்க. அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சதக்கா அத்தனை பலா முசீபத்துகளை விட்டு பாதுகாக்கும். இன்றைக்கு சாலை போக்குவரத்து என்பது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த புள்ளி விவரங்களை வைத்து பயண சூழ்நிலைகள் எவ்வளவு ஆபத்தாக இன்றைக்கு உலகத்துல உருவெடுத்து இருக்கிறது என்பது எல்லாம் நமக்கு தெரியும். எனவே அந்த பயணங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோட நம்ம பயணிக்கிறோம், அந்த பயணம் பாதுகாப்பாக பயணமா மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் வழிகாட்டுதல், முடிந்த அளவுக்கு முடிந்த தொகையை ஒரு சதக்காவாக கொடுத்து விட்டு உங்களுடைய பயணத்தை ஆரம்பிங்க. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயணத்தை சொல்லிட்டு செல்லுங்க. வீட்டுல குடும்பத்துக்கு தெரியப்படுத்துங்க, மனைவிக்கு தெரியப்படுத்துங்க, குடும்பத்தார்களுக்கு தெரியப்படுத்துங்க, அல்லது உலமாக்கள் பெரியார்கள் நல்லோர்கள் இருந்தாங்க சொன்னா, இது போல நாங்க இங்க போறோம், துவா செய்யுங்க, இந்த இடத்துக்கு போறோம், இந்த வேலையா போறோம், இத்தனை நாள் போவோம், இத்தனை நாள்ல திரும்பிட்டு வந்துருவோம். பயணத்தை சொல்லிட்டு பயணம் செய்யுங்க. இது சஹாபாக்களுடைய சுன்னத். சஹாபாக்கள் எங்க கிளம்பினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து சொல்லிட்டு நபியினுடைய துஆவை பெற்றுக் கொண்டு போவாங்க. எனவே நம்முடைய பயணத்துல என்ன சாதக பாதக சூழ்நிலைகள், அசௌகரியங்கள், ஆபத்துகள் என்ன வேணாலும் இருக்கலாம், நாம ஒரு நல்ல ஒரு இடத்துல அல்லது குடும்பத்தார் இடத்துல சொல்லிட்டு போகும்போது அவங்க நமக்காக துஆ செய்வாங்க. அல்லாஹ் இவரை நல்ல முறையில போயிட்டு நல்ல முறையில திரும்பறதுக்கு நீ உதவி செய்யற அல்லாஹ், இவருடைய பயணத்துல நீ பரக்கத் செய். இன்னைக்கு என்ன பழக்கம்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு போனா உம்ராக்கு போனா எல்லாம் சொல்லிட்டு போவோம், முசாபா செஞ்சுட்டு போவோம். மத்த பயணங்கள்ல யாருக்கிட்டையும் பெருசாக சொல்றது இல்லை. ஆனா இது சஹாபாக்களுடைய பழக்கம். ஒரு சஹாபி நபி இடத்துல வந்தார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் இந்த வேலைக்காக வெளியூர் போக இருக்கிறேன், துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு அழகான உபதேசம் செஞ்சாங்க. உங்களுடைய பயணத்துல நீங்க என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதாக சொன்னா, அலைக பித்தக்வல்லாஹ், உங்களுடைய சஃபர்ல அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக பயந்து கொள்ளுங்க. அலைக பித்தக்வல்லாஹ் வல் தக்பீரி அலா குல்லி சஃபரின், மேடான பகுதியை ஏறனீங்க சொன்னா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. விமானம் உயர பறந்துட்டு சொன்னா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. கீழே இறங்குச்சு சொன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. வாகனம் மேட்ல ஏறிச்சு சொன்னா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. கீழே இறங்குச்சு சொன்னா சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கலாம். அது ஏறுவதற்கு உதவி செய்வதும் அல்லாஹ், இறங்குவதற்கும் சேதாரம் இல்லாமல் இறங்குவதற்கு உதவி செய்வதும் அல்லாஹ். எனவே உங்களுடைய சஃபர்ல அலைக பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வ தக்பீரு அலா குல்லி சஃபரின், சஃபர்ல அதிகமாக துஆ தக்பீர் சொல்லிக் கொண்டே போங்க. இத சொல்லி அனுப்பிட்டதுக்கு அப்புறம் நபி அவங்க அவருக்காக கையேந்தினாங்க. அல்லாஹும்ம தவ்விலஹுல் அர்ல் வ ஹவ்வினஹு அலைஹி சஃபர், யா அல்லாஹ் இவருடைய பயண தூரத்தை சுருக்கித்தா யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், நீண்ட நெடிய தூரமாக இருக்கலாம், ஆனா நபியினுடைய துஆ பாருங்க, அல்லாஹ் இவருடைய பயண தூரத்தை நீ சுருக்கி கொடு, பயணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விட்டு இவரை நீ பாதுகாத்து விடு, அவருடைய சிரமத்தை கூறி அவருடைய பயண தூரத்தை குறைத்து விடு, சிரமத்தை நீக்கி விடு என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க. நாமளும் சஃபர் போறோம், பயணங்கள் போறோம் சொன்னா நல்ல இடத்துல சொல்லிட்டு போகும்போது இது போன்ற துஆக்கள் நம்முடைய பயணங்களை பாதுகாப்பானதாக அமைத்துவிடும். நபி அவங்க எப்போதுமே யார் வந்து சொன்னாலும் அவங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பாங்க. முழு துஆ ஒரு வரி வார்த்தை தான், மனப்பாடம் பண்ணிக்கிட்டா ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம், இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். நபி அவங்க யாராச்சும் வந்துட்டு சஃபருக்காக சொல்லிட்டு போனாங்க சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, அஸ்தௌதிஉல்லாஹ தீனக்கும் வ அமானதக்கும் வ ஹவாத்திம அமாலிக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பயணத்தை பாதுகாப்பான அமைப்பானாக, உங்களுடைய தீன், உங்களுடைய அமானத், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பானாக இப்படின்னு துஆ செஞ்சு அனுப்புவாங்க. முழு துஆவை சொல்ல முடியலனாலும் ஒரு வார்த்தை அஸ்தௌதிஉல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். யாராச்சும் நம்முடைய குடும்பத்தார்கள் வெளியூர் போறாங்க அப்படி சொன்னா ஃபி அமானில்லாஹ் அஸ்தௌதிஉல்லாஹ், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த பாதுகாப்பான பயணத்திற்கான வழிமுறையாக இருக்கு. மூணாவதாக நபி அவங்க சொன்னாங்க, பயணம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு நெடுந்தூர பயணமா நீங்க வீட்டுல 2 ரக்காய் தொழுகுங்க. வீட்டுல 2 ரக்காய் தொழுதுட்டு நீங்க உங்களுடைய சஃபர ஆரம்பிங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மா ஹலஃப அப்துன் அலா அஹ்லிஹி அஃலலு மின் ரக்காயத்தைன், ஒரு அடியான் தன்னுடைய வீட்டுல 2 ரக்காய் தொழுதுட்டு அங்கிருந்து கிளம்புவது இருக்கின்றது, யர்ஹகுஹுமா இன்தஹும் ஹீன யுரீது சஃபர், தன்னுடைய வீட்டிலே அவன் விட்டு செல்லக்கூடிய சிறந்த செல்வமாகவும் தனக்காக எடுத்து செல்லக்கூடிய சிறந்த கட்டுச்சாதனமாகவும் அந்த 2 ரக்காய் போதுமானதாக இருக்கிறது. தன்னுடைய வீட்டார்களுக்கு அந்த 2 ரக்காய் முழு பாதுகாப்பாக. பயணம் செய்யற ஒரு பெரிய விஷயம் அல்ல, 2 ரக்காய் 2 நிமிஷம் ஒது செஞ்சுட்டு 2 ரக்காய் குடும்பத்துல எல்லாரையும் தொழுக சொல்லி நாமளும் முஸல்லாவை எடுத்து விரிச்சு சஃபர் போறோம். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பயணங்கள் பாதுகாப்பற்ற பயணங்கள்.
உள்ளத்தை பதபதைக்க வைக்கக்கூடிய பெரும் நிகழ்வுகள் நடக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு 2 ரக்காய் தொழுகிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, ஒரு 10 ரூபாய் சதகா கொடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, சில அரபு வார்த்தைகள் அந்த துஆவுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஓதுவது பெரிய விஷயம் அல்ல. 2 ரக்காய் தொழுதுட்டு போகும்போது அந்த குடும்பத்திற்கு, விட்டு சென்ற குடும்பத்துக்கு பாதுகாப்பு அமைகின்றது. சென்றவரும் நல்ல முறையில் திரும்பி வருவதற்கு அது போதுமானதாக. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ், உலமாக்கள் அனுபவபூர்வமான ரீதியிலே இன்று வரைக்கும் அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நல்லோர்களினுடைய வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னா, 5 சூறாக்கள் 6 பிஸ்மில்லா. இதை பயணத்துக்கு முன்னால் நம்ம ஓதிட்டு பயணம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா பயணத்திலே ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் இருக்காது, பயணத்திலே இடர்பாடுகள் இருக்காது, பயணத்திலே சிரமங்கள் இருக்காது, பயணத்தினுடைய தொய்வு இது எதுவும் ஏற்படாது. சேதாரம் இல்லாமல் போயிட்டு சேதாரம் இல்லாமல் திரும்புறதுக்கு அழகான ஒரு அமல். 5 சூறாக்கள் 6 பிஸ்மில்லா. பெரிய பெரிய சூறாலாம் இல்லை. குல் யா அய்யுல் காஃபிரூன், சூரத்துல் காஃபிரூன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி அந்த சூரா ஒரு முறை. இரண்டாவது இதா ஜா நஸ்ருல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி அந்த சூரா ஒரு முறை. மூன்றாவது சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹ் சூரா பிஸ்மில்லாஹ் சொல்லி அந்த சூரா ஒரு முறை. நாலாவது குல் அஊது பில் ஃபலக் சூரத்துல் ஃபலக் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒரு முறை. ஐந்தாவது சூரத்துன் நாஸ் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒரு முறை. 5 சூரா 5 பிஸ்மில்லாஹ். 5 சூரா ஓதி முடித்த பிறகு ஆறாவதாக ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி அவங்க சொல்லி கொடுத்த ஹதீஸ் அமல். இன்றைக்கும் உலமாக்கள் நல்லோர்கள் அனுபவ ரீதியாக இதை கொண்டு பெரும் பலன்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயணத்தினுடைய அந்த அலுப்புகள் சலிப்புகள் தட்டாது. சேதாரம் இல்லாமல் எப்படி வீட்டிலிருந்து கிளம்பினாரோ அதே போல வீட்டுக்கு திரும்பி வந்து விடுவார் என்பதாக சொல்லி ஹதீஸிலே அனுபவபூர்வமாக சொல்லப்பட்ட அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயணத்தினுடைய அந்த சிறப்பு துஆக்கள் இருக்கின்றது. சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபுன். இதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பெரும் கொண்ட ஒரு சிறு துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆக்களை எல்லாம் ஓதிட்டு நாம் பயணம் செய்யும் பொழுது நம்முடைய அந்த பயணங்கள் பெரும் பாதுகாப்புக்குரிய பயணங்களாக அமையும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோடை விடுமுறை காலங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு மனைவி மக்களோடு உண்மையிலே பயணம் செய்யக்கூடிய சூழல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, பயணம் செய்யுங்கள், அல்லாஹ் அதிலே ஒரு நிவாரணத்தை வச்சிருக்கான். பயணத்திலே ஒரு சுக்குனியத் இருக்கின்றது, கல்புக்கு உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல், இடமாற்றம், பல அலுவலர்கள் வேலைகள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்தோட ரிலாக்ஸாக போயிட்டு வரதுல அல்லாஹ் ஒரு பெரிய நிவாரணத்தை வச்சிருக்கான். குடும்பத்தோடு நேரத்தை நம்ம செலவு செய்யணும். அப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு சொல்லி காட்டப்பட்ட இந்த வழிமுறைகளை, ஹதீஸ்ல சொல்லப்பட்ட துஆக்களை, இந்த வழிகாட்டுதல்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையும். வீட்டுல குர்ஆன் ஓத தெரிஞ்ச பிள்ளைகள், குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க இருந்தாங்க, கார்ல கிளம்புறோமா, கிதாபுகள் இருக்கு அந்த துஆக்கள், சின்ன சின்ன துஆக்கள், முழு குடும்பமும் அதை யாராச்சும் ஓத தெரிந்தவர்கள் சொல்லி கொடுத்து எல்லாம் ஓதிட்டு பயணிச்சோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில பாதுகாப்பாக அமையும். எவ்வளவு விஷயங்களை செய்யறோம். ஓதன பிள்ளைகள் மதரசாவில் மக்தபுடைய பிள்ளைகளுக்கு சஃபருடைய துஆ கற்றுக் கொடுத்திருக்கும். வீட்டுல ஓத சொல்லுங்க, நாங்க கார்ல கிளம்புறோம் பயணத்துல இருக்கோம்னு சொன்னா அந்த துஆவை பிள்ளைகளை ஓத வச்சு நீங்க சஃபர், நீங்க உங்களுடைய பயணத்தை ஆரம்பிங்க. அல்லாஹ் பாதுகாப்பாக அமையும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பயணங்களை பாதுகாப்பான பயணங்களாக ஆக்கி அருள் புரிவானாக. விபத்துகளை விட்டும், கொடூர மரணங்களை விட்டும், கோரமான மரணங்களை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.